இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான எண்ணெய். நம்ம இதுக்கு கம்மியாக ஊற்றினாவே போதும், ஏன்னா பூரியும் எண்ணெய் தானே, அதனால் கம்மியாக ஊற்றினாவே போதும் எண்ணெய். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிச்சு, கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டோடனே கடுகு போட்டுக்கலாம். நான் கடுகு வந்து 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இது பொன்னிறமாக வதக்கலாம் வாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் வந்து இதுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் வெங்காயத்தோட ஃப்ளேவர் சூப்பராக வரும். பூரிக்கு நல்லா வதக்குவோம் நம்ம. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்குறப்ப நம்ம கருவேப்பிலை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலை போடுங்க. ஒரு புடிச்சடி கருவேப்பிலை போடுங்க. நம்ம முன்னாடி எண்ணெயிலே கருவேப்பிலை போட்டால் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ போட்டால் தான் நல்லா வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் நல்லா சாந்து சூப்பராக வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். இப்போது நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி வந்து இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்போ தான் நல்லா வந்து கடையும் தக்காளி, அதனால் நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா கடைஞ்சிடலாம். நல்லா ரொம்ப நேரம் பரட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா மசிஞ்சிடும். பார்க்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிச்சிச்சு. இப்போது உருளைக்கிழங்கு வந்து போடுவாங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு இல்லாமல் தான் இப்போ வைக்க போகிறோம். நம்ம அப்படிங்கிறப்போ அடுத்து நம்ம என்ன ப்ராசஸோ அதுக்கு தான் போடுவோம் நம்ம. இப்போ நல்லா தக்காளி வதங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லையே ஊற்றிக்குவோம். ஒரு சில பேர் வந்து இந்த சேர்ப்பாங்க, மைதா மாவெல்லாம் சேர்ப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நம்ம கடலை மாவும் சேர்ப்பாங்க. கடலை மாவு வேணால் பொட்டுக்கால் வந்து நம்ம வீட்டிலேயே அரைக்கலாமா, நம்ம வாட்டுக்கு வீட்டிலேயே ரெடிமேடாக அரைச்சிக்கலாம். நம்ம எப்போ தேவைமோ அப்போ அரைச்சிக்கலாம் நம்ம. அதனால நான் பொட்டுக்கல்ல தான் ஊற்ற போகிறேன். பொட்டுக்கல்லை ஊற்றி நல்லா சூப்பராக இருக்கும். பொட்டுக்கல்லை ஊற்றி உங்களுக்கு யாரும் அதிகமாக செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க. நான் பாருங்கள், பொட்டுக்கல்லை அரைச்சி நல்லா தண்ணியாட்டம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சும்மா ஒரு 1/2 சொம்புவாக ஊற்றுறேன் நான். இப்போ இதுக்கு தேவையான மசாலா, இந்த மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போடுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. இந்த இதில் ஒரு அரை இது போடுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்போதும் போல் போடுற மிளகாப்பொடி. உங்களுக்கு வீட்டில் நார்மல் வர மிளகாத்தூள் போடக்கூடாது, அது போட்டால் காக்கும். அதனால நம்ம வீட்டில் வேறு ஏதாவது குழம்புக்கு நம்ம வீட்லேயே அரைப்போம்ல, அந்த மாதிரி மிளகாப்பொடி இருந்தால் அது போடுங்க. போட்டுவிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் அதிக ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமான ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா இது வந்து பொட்டுக்கல்ல இருக்கிறதுனால இது வந்து அடி பிடிக்கும். அதனால மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் குக் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பூரி போட்டு சாப்பிட்லாம் நம்ம. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். பாருங்கள், குருமா நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். வெங்காயமாக தெரியுது பாருங்கள். நம்ம வெங்காயம் வந்து எதனால் அதிகமாக போடணும், உருளைக்கிழங்கு போடல. ஆனால் வெங்காயம் நிறையா போட்டோம்னா சாப்பிட்றப்ப அந்த வெங்காயோட கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு தான் வெங்காயம் நிறையா போடுறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இதாகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். நம்ம குருமா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.